தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். விஜய் ஆட்சியில் லாக்அப் டெத், அடித்து கொல்லப்பட்டார். மாற்றுத்திறனாளி குட்கா வித்தார், பான்பராக் ஹன்ஸ் போன்ற தடை செய்யப்பட்ட பொருள்களை பெட்டி கடையில் விற்ற காரணத்தினால் காவல்துறை மாத மாமூல் 15,000 20,000 கொடுக்க மறுத்தார் என்ற காரணத்தினால் ஒரு ஊனமுற்ற ஒரு பெட்டி கடைக்காரரை, சபரிவர்மன் என்கின்ற 34 வயது இளைஞரை அடித்தே கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எஸ்ஐ பிரைட் பிளாஸ்கிங் அவர் போலீஸ் வாகனத்தில் அடித்து கொள்ளுகிற அளவுக்கு அரசு இயந்திரம் செயல்படாமல் போகிவிட்டதா? அரசு இயந்திரம் காவல்துறை கடந்த ஆட்சியில் நடந்து கொண்டதைப் போல இந்த ஆட்சியிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அஜித் அடித்தே கொல்லப்பட்டார், கேட்க நாதி இல்லை. 50 ஆண்கள் அந்த திருப்பவனம் பகுதியில் இல்லை. 500 பேர் இருந்திருந்தால், 1000 பேர் இருந்திருந்தால் காப்பாற்ற முடியுமா என்றால் காப்பாற்ற முடியாது. காரணம், காவல்துறைக்கு அவ்வளவு அதிகாரங்களை திராவிட முன்னேற்றம், அண்ணா திராவிட முன்னேற்றம் கட்சியினர் கொடுத்திருக்கிறார்கள். ஆகையால் மேலதிகாரி எதை சொல்லுகிறாரோ அதை கீழதிகாரி செய்து முடிப்பார். கீழதிகாரி பணி நீக்கம் செய்யப்பட்டால் 3 மாதத்தில் முழு சம்பளத்தோடு அவருக்கு பணி கொடுக்கப்படும். இதுதான் காவல்துறை திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது. எடப்பாடி ஆட்சியில் பென்னீஸ் ஜெயராஜ் சாத்தாங்குளத்தில் அடித்தே கொல்லப்பட்டார்கள். காவல்துறை எடப்பாடி நான் அதை எனக்கு தெரியவே இல்லை என்று சொல்லிவிட்டார். தொலைக்காட்சியில் செய்தி பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டார். ஆக இதுதான் கடந்த கால வரலாறு. இந்த கடந்த கால வரலாறுகள் மீண்டும் விஜய் ஆட்சியிலே தொடர்கிறது. விஜய் ஆட்சி உண்மையாகவே நடவடிக்கை எடுக்க விரும்பியிருந்தால் அந்த காவல்துறையை எஸ்ஐ பிரைட் பிளஸிங், இந்த பிரைட் பிளஸிங் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு கொலை குற்றவாளியை காவல்துறை பணிமாறுதல் தான் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையா? சந்தோஷமாக அடுத்த ஊருக்கு போய் அதே வேலையை செய்கிறது தான் அவர்களுக்கு தண்டனையா? இது பொதுமக்களுடைய உயிர் கிள்ளுக்கீரையா? அஜித்குமார், ஜெயராஜ், பென்னீஸ், இப்படி பட்டியலை அடுக்கி கொண்டே போகலாம். எத்தனை லாக்அப் டெத், இதெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. விஜய் மௌனம் காட்கிறார். விஜய் வாயை துறக்க மறுக்கிறார். ஸ்டாலினும் மறுக்கிறார், எடப்பாடியும் மறுக்கிறார், விஜயும் மறுக்கிறார். ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சிகள் மாறவில்லை. இதை அந்த குடும்பம் போராடுகிறது. பிணத்தை பிணவரையில் வைத்துக்கொண்டு அவருடைய உடலை மனைவிக்கு, அப்பா அம்மா, உற்றார் உறவினர், தாய் தந்தை யாருக்கும் உடலை காட்ட மறுக்கிறார்கள். காரணம், காயம் இருக்கிறது. அந்த மாற்றுத்திறனாளியை 15,000 பணம் கேட்டு அடித்து துவைத்திருக்கிறார்கள். இந்த சபரிவர்மனுடைய உடல் பல காயங்களோடு அவனுடைய உடல்
பிணவரையில் கிடத்தப்பட்டதை காவல்துறை அவருடைய குடும்பத்தின் கையில் ஒப்படைக்கவில்லை, பார்க்க அனுமதிக்கவில்லை. சாலை மறியல். சகோதரி மயங்கி விழுகிறார், இறந்து போனவனுடைய சகோதரி. இவ்வளவு பெரிய போராட்டங்கள், சொந்த உடலை பார்ப்பதற்கு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது. உடல் முழுக்க காயம், உடல் முழுக்க கண்டி போய் கிடக்கிறது. அடித்ததிலே தான் மரணம் நடந்திருக்கிறது. ஆனால் வார்டன்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள், சிறைக்குள்ளும் தாக்கப்பட்டிருக்கிறார்களா? இந்த கேள்வியை எந்த கட்சிக்காரனும் கேட்கவில்லை. யாரும் இதை பற்றி கவலை இல்லை. காரணம், இந்த அரசியல் அண்டி பிழைப்பது தான் வாழ்க்கை. ஆகையால் இவர்களை பொறுத்தவரை இவர்கள் காவல்துறையை பகைத்து கொள்ள முடியாது. இது திராவிட இயக்கம் வந்த பிறகு நடக்கிற கூத்து. திராவிட இயக்கம் காவல்துறையால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஜாபர் சேட், இந்த ஜாபர் சேட் இல்லைன்னா ஆட்சியே இல்லை. துர்க்கையாண்டி போன்ற அதிகாரிகள் திமுகவுக்கு, சிவனாண்டிகள், திமுக அதிமுகவை தூக்கி பிடிப்பதே இவர்கள் தான். துர்க்கையாண்டியும் சிவனாண்டிகளும் ஜாபர் சேட்டுகளும் வால்டர் தேவாரங்களும் இவர்கள்தான் இந்த ஊழல் ஆட்சியை தூக்கி பிடிக்கிற ஜாங்கிட்டுகள், ஏகே விஸ்வநாதன்கள். இவர்களை மீறி எந்த அதிகார மையமும் செயல்பட்டு விட முடியாது. இவர்கள் ரியல் எஸ்டேட் காவல்துறை அதிகாரிகள். 20,000 கோடி 30,000 கோடியை சேர்க்க முடிந்தது என்று சொன்னால் எந்த காவல்துறை அதிகாரியும் ரியல் எஸ்டேட்டு ரவுடிகளோடு, சட்டவிரோத நபர்களோடு கூட்டணி வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் எப்படி கீழ்நிலை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள்? கீழ்நிலை அதிகாரிகளை வைத்துத்தான் இந்த ரியல் எஸ்டேட்டு ரவுடிகளை வைத்து கொண்டு தான் கோடிகளை கைப்பற்ற முடிகிறது. அப்போ எப்படி இந்த காவல்துறை முதலமைச்சர் அம்மா நடவடிக்கை எடுக்க வேண்டாம், ஐயா கருணாநிதி நடவடிக்கை எடுக்க வேண்டாம், விஜய் அவர்களே நடவடிக்கை எடுக்க வேண்டாம்? ஏன்? நாளைக்கு இந்த கீழ்நிலை காவல்துறை அதிகாரி எந்த சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் துணை போக மாட்டார். ஜாங்கிட்டு போய் யாரையும் அடிக்க முடியாது, உதைக்க முடியாது, லாக்கப்பில் வச்சு கொல்ல முடியாது. ஏகே விஸ்வநாதன் போக முடியாது, ஜாபர் சேட்டு போக முடியாது. யார் போவா? இந்த கீழ்நிலை அதிகாரி தான். மனம் கொண்டவரை தாக்குவான். அப்போது இந்த மனநிலை, தங்களுடைய சொந்த லாபத்துக்கு இந்த காவல்துறை கீழ் அதிகாரிகளை செய்ய வைக்கக்கூடிய மனநிலையை பத்திரமாக பார்த்து கொள்வார். அவர்களை சஸ்பெண்ட் செய்யக்கூடாது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது. சாத்தாங்குளம் விஷயம் உலகளாவிய செய்தியாக மாறி போய்விட்டது. உலகம் முழுக்க அந்த செய்தி பரவி போய்விட்டது. அதன் பிறகுதான் மனித உரிமை அமைப்புகளுடைய கேள்விக்கு பிறகுதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது சாத்தாங்குளமாக இருந்தாலும், திருப்பவனமாக இருந்தாலும், தென் தாமரை குளமாக இருந்தாலும் இதுதான் நிலைமை. அப்போது இது தொடருமா, துண்டிக்கப்படுமா என்றால் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இதுவரை முதலமைச்சருடைய கவனத்திற்கு சபரி வர்மன் நாகர்கோயிலில் விசாரணை கதியாக தென் தாமரை குளம் காவல் நிலைய துணை ஆய்வாளர் பிரைட் பிளஸ்ஸிங்ஸ் அடித்தே கொண்டிருக்கிறார். இதற்காக 3 சிறைத்துறை அதிகாரிகள், வார்டன்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிறைக்குள் வைத்து தாக்கியதாக காவல்துறை தப்பித்து கொண்டது. நாங்கள் பத்திரமாக கொண்டு போய் அவரை சிறையிலே அடைத்தோம், உள்ளே வைத்துத்தான் தாக்கி அவரை கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக சொல்லுகிறது. லஞ்சம் சிறைத்துறைக்கா காவல்துறைக்கா? குட்கா வித்தால் கோபம் வருவது சிறைத்துறைக்கா காவல்துறைக்கா என்ற கேள்வி வருகிறது. இந்த கேள்வியின் அடிப்படையில் மனித உரிமை அமைப்புகள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும்
இந்த காவல்துறையில் கருப்பு ஆடுகள் இதையெல்லாம் கட்டுப்படுத்தி விடுகிறது. ஆகையால் இந்த மரணம், லாக்அப் மரணம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இந்த லாக்அப் மரணம் காவல்துறை அதிகாரிகளுக்கு எந்த அச்சமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் காவல்துறையை சட்டவிரோதமான செயல்களுக்கு பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. ஆகையால் அவர்கள் தயவு இல்லாமல் தங்களுடைய அந்தப்புற அரசியலை, ரியல் எஸ்டேட் அரசியலை, லஞ்ச லாவண்ய ஊழல் அரசியலை செய்வதற்கு காவல்துறை தேவைப்படுகிறது. கருணாநிதிக்கும் தேவைப்படுகிறது, எடப்பாடிக்கும் தேவைப்படுகிறது, ஜெயலலிதாவுக்கும் தேவைப்படுகிறது, சரினா மீது கஞ்சா வழக்குக்கும் தேவைப்படுகிறது. கருணாநிதி பல வழக்குகளை, தமிழ் தேசியவாதிகளை, தமிழர் என்று சொல்பவர்களை, நெடுஞ்செழியன், பெங்களூர் குணா போன்றவர்களெல்லாம் கருணாநிதி கர்நாடக அரசை சரி செய்து தமிழ் தேசிய தலைவர்களை அடைத்து வைத்த கயவன் தான் கருணாநிதி. பெங்களூர் குணா, நெடுஞ்செழியன் 2 பேரையும் வெடிகுண்டு வழக்கில் ஒரு பேராசிரியர் நெடுஞ்செழியன், சக்குபாய் நெடுஞ்செழியன், குணா இவர்களெல்லாம் குண்டு வைத்தார்கள் என்று கருணாநிதி கயவன் கர்நாடக அரசில் காட்டி கொடுக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டதையெல்லாம் காவல்துறை அதிகாரிகளின் உடந்தையோடு செய்யப்பட்டது. ஜாபர் சேட்டு உதவியோடு செய்யப்பட்டது. அதன் பிறகு எடப்பாடி ஆட்சி வந்த பிறகு சத்தியமூர்த்திகளால் செய்யப்பட்டது. இது போன்ற கருப்பு ஆடுகள், கருப்பு அதிகாரிகள் எல்லாம் இந்த ஊழல் அரசியல்வாதிகள் ஊழல் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்கள். ஆகையால் இவர்கள்தான் இது போன்ற இந்த லாக்அப் டெத், லாக்அப் மரணங்களுக்கு அந்த அதிகாரிகளை மீண்டும் பணியில் அமர்த்துவதற்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லாமல் அவர்கள் சிறைக்கு போகாமல் தப்பிப்பதற்கும் மீண்டும் பணியில் இணைந்து கொள்வதற்கும் இந்த அதிகாரிகள் தான் உறுதுணையாக இருக்கிறார்கள். ஆகையால் இவர்களுக்கு இது போன்ற சட்டவிரோத லாக்அப் டெத்துகளுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும், எந்த விதமான அச்சமும் இல்லாமல் இவர்கள் செயல்படுகிறார்கள். இதுக்கு எப்படி மாற்று வழி? காவல்துறை உயர் பீடமே இவர்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற லாக்அப் மரணங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நீதிமன்றம் தலையிடாதவாறு இந்த அதிகார மையங்கள் பார்த்து கொள்ளுகிறார்கள். காவல்துறை உயர் அதிகாரிகள் பார்த்து கொள்ளுகிறார்கள். வட இந்திய அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய வேட்டை காடாக தமிழ்நாடு மாறி போய்விட்டது. இதை தமிழர்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள் ஒன்று கூட சூழலே இல்லாமல் போய்விட்டது. எதையும் ஆளுங்கட்சியோடு கள்ளக்கூட்டு வைத்திருக்கிற யாரும் இது பற்றி வாயே திறப்பதில்லை. முதலமைச்சருக்கு ஏவலா செய்கிற துறையாக இந்த துறை மாறியதற்கு வருத்தப்படுவதை தவிர ஒன்றும் செய்ய முடியாத கையிறு நிலையில்தான் தமிழர்கள் இருக்கிறார்கள். தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள் தமிழர்களே, தமிழர்களுக்கான அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். சீமானுடைய முகம் கிழிந்து தொங்குகிறது. தமிழ் தேசிய மோசடி பேர்வழி. திராவிடம் அடையாளத்தை இழந்து போய்விட்டது. தேசியம் 67 காணாமல் போய்விட்டது. ஆகையால் தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். பொதுக்கூட்டமோ அரைக்கூட்டமோ அல்லது தமிழ் தேசிய அரசியலை நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு கற்பிப்பதற்காக தயாராக இருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.